ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கார்டன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாடி தோட்டத்தில் ஒரு சின்ன அப்டேட்டு அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி ஒரு டப் செட்டப் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து அந்த டப்ஸ் வாங்கியிருந்தேன் நான். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கீரைக்கும் காய்கறிக்கும் மட்டும்தான். பார்த்திங்கன்னா கீழே ஸ்டாண்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. கீழே நம்ம மாடிக்கு எந்த வித ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. தண்ணியும் கீழே விழுந்தால் சீக்கிரமாக காஞ்சிடுற மாதிரி தான் அந்த ஸ்டாண்ட் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 6 டப்பு செட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இன்னும் அப்டேட் எப்படிலாம் நான் இதில் என்னென்ன மண் கலவை போடுறேன், எப்படியெல்லாம் இதில் மண்ணை ஃபில் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது முழுக்க கீரை காய்கறிக்கான்றதில் பார்த்திங்கன்னா மண் நம்ம அந்தளவுக்கு வெயிட் ஏற்ற தேவையில்ல. அதனால் நான் பேஸ் லேயராக என்ன பண்ணலான்னு இருக்குன்னா, வீட்டில் கொஞ்சம் குப்பை இருக்குது. நான் கிச்சன் வேஸ்ட் எல்லாம் சேர்த்து வச்சுருப்பேன். அதுவும் உமி அப்புறம் கொஞ்சோண்டு கொக்கோபிட் கலந்து பேஸ் லேயராக போட்டுட்டு அது ஒரு 15 to 20 டேஸ்க்கு நல்லா வெயிலில் காயணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மண்கலவை தான். மண்கலவை அதிகமாக பார்த்திங்கன்னா கம்போஸ்ட்டு, அப்புறம் உமி, கொக்கோபிட்டு, கொஞ்சோண்டு மண் மட்டும் கலந்துக்கலான்னு இருக்கேன். பார்க்கலாம், ஒரு இதுவாக நான் காட்டுறேன் நான் எப்படி என்னென்ன இதில் கலக்க போகிறேன்னு சொல்லிட்டு. இந்த பேஸ் லேயர் பார்த்திங்கன்னா டப்பில் இதுதான் வரப்போகுது. பார்த்திங்கன்னா ரொம்ப மக்கான குப்பைலாம் கிடையாது, கொஞ்சம் எருவும் சேர்த்துட்டு வச்சுருந்த குப்பைகளும் தான். இது சேர்த்து ஃபஸ்ட்டு இதில் போட்டு ஒரு 20 to 30 நாள் அந்த டப்லேயே மக்க விடணும். அதில் பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் அது மாதிரி எதுவும் வந்துடக்கூடாதுன்ட்டு வேப்ப முன்னாக்கு இதை ஃபுல்லாகவே போட்டு விட்டுருணும். ஃபுல்லாக போட்டு நம்ம இதை கலந்து விட்டோன்னா நல்ல ஒரு சத்தான உரமாக மாறும். இதுக்கு மேலே தானே நம்ம மண்கலவை ரெடி பண்ணி போடணும். பேஸ் லேயர் போட்டு ஒரு 10 நாளைக்கு அப்புறம் தான் இதை நான் கலந்து போட்டிருக்கேன். உங்கள் மண்கலவையை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு லூஸான மண்கலவைன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக என்ன இருக்குன்னா, கொக்கோபிட்டு, அப்புறம் உமி, அதுக்கப்புறம் அதில் ஒரு பங்கு தான் எரு இருக்குது. இந்த 3 தான் ரொம்ப அதிகமாக கலந்துருக்கேன். அப்புறம் கார்டன் சாயில் ஒரு 2 பங்கு கலந்துருக்கேன். இதுதான் மெயினான இந்த சாயில் ரேஷியோவே. இது ரொம்ப லூஸான சாயில். இது ரொம்ப எல்லாத்துக்குமே முள்ளங்கி போடுறதுக்கு, பீட்ரூட் போடுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் காய்கறி செடிலாம் ஈஸியாக வளர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மண்கலவை தான் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா மாடிக்கு வெயிட்டுக்கு ஏறவே ஏறாது. இந்த டப்புக்கு ஏற்ற வெயிட் கிடையாது. இதை போட்டதுக்கப்புறம் மண்கலவை போட்டோடனே ஈஸியாக எங்கே வேணாலும் நகர்த்தி வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டப்பில் பார்த்திங்கன்னா அதிகமாக கீரை தான் வரப்போகுது. இப்போ மோஸ்ட்லி இப்போ சம்மர் ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு 6th month இல்லை 7th monthல தான் பார்த்திங்கன்னா நான் இதில் கீரைகளோ காய்கறிகளோ எதுவுமே போடலான்னு இருக்கேன். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட் வாட்டரிங் மட்டும் பண்ணிகிட்ருப்போம் வீக்லி ஒன்ஸு. ஏதாவது தேவையில்லாத களை செடி வளர்ந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சீட்லிங்ஸோ இல்லை பிளான்டேஷனோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அவ்வளோதான் கைஸ்.